Hello VAPs, welcome to my channel. Systematic Investment Plan Part 5 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹைப்ரிட் ஃபண்டுனா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபண்டு, அசட் அலோகேஷன், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஐடியல் ஃபார் ஹூம், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சம்மரியை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ஹைப்ரிட் ஃபண்டு? ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது ஒரு மிக்சடு ஃபண்டுங்க. அதாவது ஈக்குட்டி அண்டு டெப்ட் ரெண்டையும் மிக்சடாக இருக்கிறது தான் ஹைப்ரிட் ஃபண்டு. ஈக்குட்டி ஃபண்டுனா என்ன, டெப்ட் ஃபண்டுனா என்னன்னு தெரியாதவங்க ஏற்கனவே டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பாருங்கள். இந்த ரெண்டு காம்போவையும் கலந்தது தான் இந்த ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது. இதோட ரிஸ்க் எப்படி இருக்கும்னாக்க பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டையும் ஈக்குட்டி அண்டு டெப்ட் ரெண்டையுமே கலந்து வரதுனால இதுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ரிட்டர்னும் சேஃப்டியான ரிட்டர்னாக இருக்கும். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னுங்கிறது இதில் பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது ஃபண்டு க்ரோ ஆகிறதுக்கும் அதே சமயம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் இந்த ஈக்குட்டி அண்ட் டெப்ட் காம்போ ஃபண்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம், மாடரேட் ரிஸ்கில் எனக்கு ஃபண்டும் சேஃப்டியாக இருக்கணும், எனக்கு ரிட்டர்னும் ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹைப்ரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும்னாக்க நான் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பரில் நீட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, இந்த என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குட்டி ஓரியன்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, அதாவது அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டெப்ட் ஓரியன்ட் ஹைப்ரிட் ஃபண்ட், கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஃபண்ட், அதாவது டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், மல்டி அலோகேஷன் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ்டு ஹைப்ரிட் ஃபண்ட், தென் ஹைப்ரிட் சேவிங்ஸ் ஃபண்டு. இந்த 7 ஃபண்டை பற்றியும் இப்போ பார்ப்போம். இப்போ இந்த எல்லா ஃபண்டையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குட்டி ஓரியன்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, அதாவது அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் 65 to 80% ஈக்விட்டிலையும் ரெஸ்ட் இன் டெப்ட், பேலன்ஸ் டெப்ட்லேயும் இருக்கும். ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா மாடரேட்லி ஹை ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா எக்ஸ்போஷர் டு த ஸ்டாக்ஸ் 65 to 80% இருக்கிறதுனால இது மாடரேட்லி ஹை ரிஸ்க்காக இருக்கும். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கேபிட்டல் நல்லா க்ரோ ஆகணும், அதே சமயம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஈக்குட்டி ஓரியன்ட் ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெப்ட் ஓரியன்ட் ஹைப்ரிட் ஃபண்டு, அதாவது கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்னா 70 to 80% டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கும், ரெஸ்ட் ஈக்குட்டியில் இருக்கும். ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா லோ டு மாடரேட், ஏன்னா மேக்ஸிமம் ஒரு டெப்ட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ லோ டு மாடரேட் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸ்மால் ஈக்குட்டி போர்ஷன் தான் இருக்கும் இதில் க்ரோ ஆகிறதுக்கு. ஐடியல் யாருக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது எனக்கு க்ரோத்து முக்கியம் இல்லை, பணம் சேஃப்டியாக இருந்தால் போதும், ஆவரேஜாக ஓரளவுக்கு ரிட்டர்ன் வந்தால் போதும், ரொம்ப கன்சர்வேட்டிவாக யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஃபண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு அட்வான்டேஜஸ் ஃபண்ட்ஸு, டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸு. இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்னாக்க ஈக்குட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்குங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சரி விதமான உணவு அப்படிம்பாங்களே நம்மளோட டயட்டை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக, ஈக்குட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஈக்குட்டியில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம், மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க்கு, கிரெடிட் ரிஸ்க் இருக்குன்னு டீட்டெயிலாக இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், போய் பாருங்கள். இந்த மாதிரியான எல்லா ரிஸ்கையும் பேலன்ஸ் பண்ணி அந்த டயத்துக்கு மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கிறதா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஃபண்டு. இதனுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படின்னா மாடரேட்டாக இருக்கும். ஷிஃப்ட் பிட்வீன் த ஈக்குட்டி அண்ட் டெப்ட் டு மேனேஜ் த ரிஸ்க், ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி இருக்கும். அதனால் ரிஸ்க் ப்ரொஃபைலும் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்கும். ஐடியல் ஃபார் யாருக்குன்னா யார் இன்வெஸ்டர்ஸ் எனக்கு க்ரோத்தும் வேணும், அதே சமயம் உங்களுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜஸ் ஃபண்டுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு. ஆர்பிட்ரேஜ்னால் என்ன மீனிங்னாக்க ஒரே ஒரு பொருள் சேம் ப்ராடக்ட்டு வேறு ஒவ்வொரு இடத்துக்கு இடம் டிஃபர் ஆகும் இல்லையா. இப்போ ஒரு பாம்பேலேயோ இல்லை கல்கத்தா செட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே உள்ள வெசல் அங்கே ஒரு ரேட்டாக இருக்கும். அதே ப்ராடக்ட் இப்போ நம்ம ஊரில் விற்றாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரேட்டுடைய டிஃப்ரென்ஸை தான் என்ன அது ப்ராஃபிட்டு, அதுதான் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க.
அதே இதை ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரே ஒரு ஷேரோடைய ஸ்கிரிப்டோடைய ரேட்டு வந்து டிஃபர் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸை வந்து மேட்ச் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் வரும். ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வைப்பாங்க. அதோடைய டிஃப்ரென்ஸ் வர ப்ராஃபிட்டு தான் இதுக்கு ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து F&O மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஸ்டாக்கில். அதுலேயும் பண்ணுவாங்க, கேஷ் மார்க்கெட்லேயும் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்னன்னாக்கா உங்களுக்கு லோ ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்கிரிப்ட்லேயே தான் பண்ணுறாங்க இல்லையா, அதோடைய க்ரோத்லேயோ அந்த மாதிரி பண்ணுறதுல இது டிஃப்ரென்ஸில் தான் பண்ணுறாங்கங்கிறதுனால உங்களுக்கு லோ ரிஸ்க்காக இருக்கும். அது தவிர அவங்க ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது ரிஸ்க் ப்ரொஃபைல் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ரொம்ப லோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு இந்த ஃபண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து டெப்ட் ஃபண்டு மாதிரி அவங்க வந்து ரிட்டர்னை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னாக்கா, ஈக்விட்டி டேக்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இது கால்குலேஷன் எடுத்துப்பாங்க. ஜென்ரலாக இது ரொம்ப லோ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கும் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுங்கிறது. நெக்ஸ்ட்டு மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. மல்டி அசட் அலோகேஷன் இதில் நேம்லேயே இருக்குது பாருங்கள், அசட் அலோகேஷனுங்கிறது. அதாவது வேறு வேறு விதமான அசட் அலோகேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கோல்டுங்கிறது ஒரு அசட் இல்லையா, இந்த ஃபண்டை என்ன செய்வாங்கன்னா ஈக்விட்டி, டெப்ட் அண்டு கோல்டு இந்த மூணுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னாக்கா மாட்ரேட்டாக இருக்கும். ஏன்னா அக்ராஸ் அசட் அலோகேஷன் வந்து 3 விதத்தில் உங்களுக்கு வந்து டிவர்சிஃபிகேஷன் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு ரிஸ்க் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். ஈக்விட்டி அண்டு டெப்டை தவிர உங்களுக்கு கோல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஐடியலாக இருக்கும் இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டுங்கிறது. பேலன்ஸ்டு ஹைப்ரிட் ஃபண்டு. இதில் வந்து ஈக்விட்டிக்கும் ஸ்ட்ரிக்டாக ஒரு பர்சன்டேஜ் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 40 to 60% ஈக்விட்டி, 40 to 60% இன் டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இதுலேருந்து அதில் போகிறது அப்படிலாம் இருக்காது. ஸ்ட்ரிக்டாக இந்த 60% அளவுக்கு ஈக்விட்டி, இல்லை 50% ஈக்விட்டி, 50% டெப்ட் அப்படிங்கிறத இயர்லியராகவே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது மாடரேட் ரிஸ்க்காக இருக்கும். பேலன்ஸ்டாக ரிட்டர்ன் வேணும், ஸ்டேபிளாகவும் இருக்குங்கிறதுக்கு இந்த பேலன்ஸ்டு ஹைப்ரிட் ஃபண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் சேவிங்ஸ் ஃபண்டு. இது ஃபுல் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டெப்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கும். சம் எக்ஸ்போஷர் மட்டும் ஈக்விட்டியில் இருக்கும். லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெப்ட் ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கு கூட இருக்கும். அதே சமயம் உள்ள சேவிங்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கீமாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் டெப்ட் ஃபண்டோட ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதே சமயம் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹைப்ரிட் சேவிங்ஸ் ஃபண்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, ஹைப்ரிட் எஸ்ஐபிங்கிறது வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது ஈக்விட்டி அண்டு டெப்ட் ரெண்டையும் கலந்து வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். க்ரோத்தாகவும் இருக்கணும், ஸ்டேபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும், ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்கும் 3 to 5 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு அந்த அமௌண்ட்லேருந்து ரிட்டர்ன் வரட்டும், அதே சமயம் ஸ்டேபிளாகவும் இருக்குங்கிறவங்களுக்கும், ஒரு ரிட்டையர்மெண்ட் பர்சனாக இருக்கிறவங்களுக்கும், மார்க்கெட் ரிஸ்க் எடுக்க ரொம்ப பயமாக இருக்குது, நான் நியூ கமர் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபண்டு சூட்டபுளாக இருக்கும். ஆனால் எந்த ஃபண்டு போகிறதா இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரிஸ்க் ப்ரொஃபைலும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோலும் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஃபண்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி தெரியலைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், ஆப்ஜெக்ட்ஸு இதுக்கு தகுந்த உங்களுடைய கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணுறதும் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரே விதமான ஃபண்டை சொல்லவே முடியாது யாராலையும். இந்த ஃபண்டு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃப்யூச்சரில் ஏறும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அண்ட் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் ரெண்டுத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஹைப்ரிட் ஃபண்டு. உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்கொயரி வேணும்னாக்க நீடு ஃபினான்ஷியல் அட்வைஸ்ன்ட்டு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூடியூப்பில் போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.